அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து ஆண்டுதோறும் உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்ட் என்ற மிகப்பெரிய கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்தாண்டுக்கான இராணுவ பயிற்சி இன்று முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இதில் சுமார் 18,000 தென்கொரிய வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தச் சூழலில் ட்ரம்ப் தென் கொரியாவுடனான கூட்டு இராணுவ பயிற்சியை கணிசமான அளவில் குறைக்க உத்தரவிட்டிருப்பதாக ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் நான் கொண்டுள்ள மிகச் சிறந்த உறவின் அடிப்படையில் பார்க்கையில் தென்கொரியாவுடன் இராணுவ பயிற்சியை நடத்துவதில் தனக்கு நீண்ட காலமாகவே உடன்பாடில்லை. மேலும் இந்த பயிற்சி அதிக செலவு பிடிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பெரும்பாலான செலவை அமெரிக்காவே ஏற்று வருகிறது. எனவே பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்சேத்திடம் கணிசமான அளவில் இராணுவ பயிற்சியை குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஈரானை அணு ஆயுத முயற்சியில் தங்களுடன் இணைய விருப்பமா என தென்கொரிய அதிபர் லீ ஜே-மியுங் இடம் லீ ஜே-மியங் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருந்ததாகவும், ஆனால் அவர் மறுத்துவிட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இராணுவ குறைப்பு நடவடிக்கையை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லீ ஜே-மியுங் அதே நேரத்தில் கிம் ஜாங் உன் உடனான தனது நல்லுறவை ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கும் நிலையில் வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான முயற்சியாக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.